வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வோடாஃபோன் ஐடியா பற்றி பார்க்க போகிறோம். வோடாஃபோன் ஐடியா இதெல்லாம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்டாக் இல்லை, இது நம்ம கன்சிடர் பண்ணுற ஸ்டாக்கும் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு பை சான்ஸ் கொஞ்சம் நல்லா கீழே இறங்கியிருக்குன்றனால நம்ம இதை பார்க்குறோம். கொஞ்சம் இதை பை பண்ணால் கொஞ்சம் ஸ்விங் ட்ரேடிங்கில் கொஞ்சம் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதனால் நீங்கள் இதை இது பண்ணுறோம். நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம பற்றி பேச மாட்டோம், ஏன்னா இதில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ வோடாஃபோன் ஐடியாவோட க்ளோசிங் ப்ரைஸ் 7.24 க்ளோஸ் ஆகிருக்கு நேற்று மார்க்கெட்டில். இதோட ஹை 19 ரூபா 18 வரைக்கும் போச்சு. எத்தனை பேர் உள்ளே மாட்டியிருக்காங்களோ தெரியல. எத்தனை பேர் 15, 14, 13, 12 மாட்டியிருப்பாங்க. ஏன் 18 கூட மாட்டினவங்க இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டாக்கில் ரொம்ப ரிஸ்க்கான ஸ்டாக்கு. அப்புறம் லோ 6 ரூபா 61 காசுக்கு போயிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், மார்க்கெட் கேபிட்டல் 78,440 கோடி, கடன் ரொம்ப இருக்க கம்பெனி. இதோட ஸ்டாக்ஸ் அதிகமாக கவர்மெண்ட் வச்சுருக்கு இப்போ. அப்புறம் சிட்டி ரிசர்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிஸ்கி பைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் பயந்து தான் சொல்லியிருக்கிறாங்க. ரிஸ்கி பை இது லாட்டரி மாதிரி தான். 67% இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்றிருக்காங்க. 67%ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 5 வருஷம் ஒரு ஸ்டாக்கு, சில ஸ்டாக்கு 67% கொடுக்காது. ஆனால் 67% சாதாரணமாக சொல்லியிருக்கிறாங்க. 12 ரூபாய்க்கு போகுன்ட்ருக்காங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், என்னோடய சஜஷன், நம்ம 7 ரூபாய்க்கு இது 7 ரூபாய்க்கு போச்சுன்னா கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் பல்காக வாங்கிடாதீங்க. இது இப்போ ஆபத்து தான். அது கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் 7 ரூபாய்க்கு வாங்கி 8 ரூபாய்க்கு விற்றுட்டு வெளியே வந்துடணும். இல்லை 8.50, 8.20 விற்றுட்டு வெளியே வந்துடணும். இதில் பேராசைப்பட்டோம்னா பெரு நஷ்டம் நமக்கு தான். அதனால் இதில் அளவான லாபத்தை பார்த்துட்டு வெளியே வர்றது புத்திசாலித்தனம். 7 ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணலாம், 6.80 கன்சிடர் பண்ணலாம், 6.70 கன்சிடர் பண்ணலாம், 6.50 கன்சிடர் பண்ணலாம். பண்ணிக்கிட்டே இருக்கலாம், பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் இது 5 ரூபா 4 ரூபா போனாலும் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டே இருக்கணும். நம்ம சொன்ன மாதிரி 3 டைம் சொல்லியிருக்கோம்ல, இப்போ இது 5 டைம் இந்த மாதிரி கம்பெனியில். ஏன்னா சின்ன கம்பெனி, சின்ன விலை. 5 டைம்னால் எப்படின்னா 7 ரூபா, 6.80, 6.60, 6.40, 6 வாங்கிக்கிட்டே இருக்கணும். எப்படின்னா சீட்டு கட்டுற மாதிரி நினச்சிக்கிறணும். அப்புறம் அது 8 ரூபா வர்றப்ப புத்திசாலித்தனமாக விற்றுட்டு போயிடணும். அப்புறம் நீங்கள் கன்சிடர் பண்ண சொன்னீங்கன்னு சொல்லிவிட்டு 9 ரூபா 10 ரூபா வரைக்கும் வச்சுட்ருக்கக்கூடாது. அப்புறம் திரும்ப 6 ரூபாய்க்கு வந்துடும். இதுதான் இந்த பங்கோட ஒரு இது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பங்கு. அதனால் இதை நீங்கள் யோசித்து நீங்களும் ஒரு நல்ல முடிவாக எடுங்க. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. இது கொஞ்ச நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி.